அர்ஜுன் ஒரு நாள் தனது குடும்பத்துக்கு உதவ வேண்டும் என்று பெரிய கனவு கண்டான். யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணலாம் என்று அந்த கனவு அவன் வாழ்க்கையை மாற்றும் தொடக்கமாக இருந்தது. அந்தச் சிறிய எண்ணமே அவன் எதிர்கால வெற்றிக்கான முதல் படியாக மாறியது. அந்த கனவில் அவன் ஒரு புதிய யூடியூப் சேனல் தொடங்குவது போல அழகான காட்சி அவன் மனதில் தோன்றியது. அவன் கண்களில் நம்பிக்கை ஒளி பிரகாசித்தது. அந்த காட்சியில் வண்ணமயமான கிராமம், சிரிக்கும் குழந்தைகள், கேமரா, மைக் ஆகியவை இருந்தது. அது எல்லாம் நிஜமாக மாற வேண்டும் என்று அவன் விரும்பினான். உடனே அர்ஜுன் தனது 7 நண்பர்கள் கவின், ராகுல், சூர்யா, மணி, நிலா, தியா ஆகியோரிடம் இந்த யோசனையை கூறினான். அவர்கள் அனைவரும் நாம் எல்லாரும் சேர்ந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் என்று உற்சாகமாக சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் நட்பு இன்னும் வலுத்தது. குழந்தைகளுக்கு பயனுள்ள மற்றும் சந்தோஷமான வீடியோக்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் முடிவு செய்தார்கள். கவின் பள்ளிக்குச் சென்று தலைமை ஆசிரியரிடம் வீடியோ எடுக்க அனுமதி கேட்டான். அவரின் தைரியம் மற்றவர்களுக்கு ஊக்கமாயிருந்தது. நாம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணாதான் இந்த சேனல் வெற்றியடையும் நண்பர்களே என்று அவன் சொன்னான். கவின் சொன்னதைக் கேட்டு அனைவரும் உற்சாகமடைந்தார்கள். அவர்கள் சேனல் பெயரை ரிவீல் செய்ய ஒரு சிறிய நிகழ்ச்சி நடத்தினார்கள். அனைவரும் ஆவலுடன் அந்த தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நிலா ஊர் மக்களிடம் சென்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று தாழ்மையுடன் உதவி கேட்டார்கள். அவள் பேசும் விதம் அனைவரையும் கவர்ந்தது. அவர்கள் அனைவரும் பெரிய சுவரில் @WonderWizKids -735 என்று ஓவியம் வரைந்தார்கள். அந்தச் சுவர் கிராமத்தின் கவனத்தை ஈர்த்தது. சுவரில் ஓவியங்களை முடித்த பிறகு நாங்கள் ஜெயிப்போம் என்று சத்தமாகச் சொன்னார்கள். முதல் வீடியோ எடுக்கும்போது அவர்கள் அனைவரும் சிரிப்புடன் சிறிது பயத்தோடு கேமரா முன் நின்றார்கள். ஆனால் அவர்கள் மனதில் உறுதி மட்டும் குறையவில்லை. அவர்கள் ஒரு பலகையில் லைக், காமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் என்று எழுதி எல்லோருக்கும் காட்டினாள். அந்த பலகை அவர்கள் சேனலின் அடையாளமாக மாறியது. அர்ஜுன், நீங்கள் செய்யும் ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகவும் முக்கியம் என்று மனமாற கூறினான். அவன் குரலில் நம்பிக்கை இருந்தது. வீடியோ அப்லோட் செய்ததும் மொபைல் திரையில் யூடியூப் லோகோ தெரிந்தது. அந்த தருணம் அவர்களுக்கு மிகப் பெரும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் முதல் நாளில் சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை 0 இருந்தது. அது அவர்களுக்கு ஒரு சின்ன சோதனையாக இருந்தது. அதை பார்த்தும் அவர்கள் மனம் தளராமல் நம்பிக்கையுடன் இருந்தார்கள். நாளை நிச்சயம் நல்லது நடக்கும் என்று ஒருவருக்கொருவர் சொன்னார்கள். அடுத்த நாள் அவர்கள் சந்தைக்குச் சென்று மக்களிடம் தங்கள் சேனல் பற்றிச் சொல்லி உதவி கேட்டார்கள். அவர்களின் முயற்சி இன்னும் அதிகரித்தது. தியா சிறிய குழந்தைகளிடம் சப்ஸ்கிரைப் பலகையை காட்டி சிரிச்சபடி பேசினாள். அந்த சிரிப்பு அனைவரையும் கவர்ந்தது. அந்த பலகையில் @WonderWizKids -735 என்று வரைந்து அனைவரும் காண்பித்தார்கள். அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண தாழ்மையுடன் சொன்னார்கள். மணி வேடிக்கையாக நடனமாடி லைக், ஷேர் என்று சொல்லி அனைவரையும் சிரிக்க வைத்தான். அந்த நகைச்சுவை வீடியோவை சிறப்பாக்கியது. அவரின் குசும்பான முகபாவனைகள் பார்ப்பவர்களை மீண்டும் மீண்டும் பார்க்க வைத்தது. அப்போது ஒரு மொபைல் கடை அண்ணா அவர்களின் வீடியோ மார்க்கெட்டிங்குக்கு உதவினார். அவரது உதவி அவர்களுக்கு பெரிய ஆதரவாய் இருந்தது. அவர் வீடியோவை பலரிடம் ஷேர் செய்ததும் வியூஸ் அதிகரிக்கத் தொடங்கியது. அவர்கள் கண்களில் மீண்டும் நம்பிக்கை மின்னியது. மொபைல் திரையில் ஒரு சப்ஸ்கிரைப் என்று தெரிந்ததும் அனைவரும் மகிழ்ச்சியில் குதித்தார்கள். அந்த ஒரு எண்ணிக்கை அவர்களுக்கு பெரிய வெற்றியாக தோன்றியது. அந்த ஒரு சப்ஸ்கிரைப் அவர்களுக்கு 100 போல பெரிய உற்சாகம் தந்தது. அவர்கள் இன்னும் கடினமாக உழைக்க முடிவு செய்தார்கள். கவின் மற்றும் ராகுல் பள்ளி நகைச்சுவை நாடகம் செய்து அடுத்த வீடியோ எடுத்தார்கள். அந்த வீடியோ அனைவரையும் சிரிக்க வைத்தது. நிலா, அனு, தியா ஒரு நல்ல ஒழுக்க கதை நடித்தார்கள். அவர்களின் நடிப்பு பாராட்டை பெற்றது. அந்த கதை பார்த்த அனைவரின் மனதிலும் நல்ல மாற்றத்தை விதைத்தது. சூர்யா கேமரா பார்த்து கொண்டு மணி ஒலி விளைவுகளை செய்தான். அவர்களின் ஒற்றுமை வீடியோவை சிறப்பாக்கியது. வீடியோவில் குழந்தைகள் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பலகைகளை தெளிவாக காட்டினார்கள். அது பார்வையாளர்களை செயல்பட தூண்டியது. சில நாட்களில் சப்ஸ்கிரைப் எண்ணிக்கை 10, 25, 50 என்று உயரத் தொடங்கியது. அந்த வளர்ச்சி அவர்களுக்கு புதிய உற்சாகத்தை தந்தது. ஊரின் பெரிய சுவரில் @WonderWizKids 735 என்று அழகாக நிறம் தீட்டி முடித்தார்கள்.
அந்த ஓவியம் அவர்களின் கனவின் சின்னமாக இருந்தது. அர்ஜுன், உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகப்பெரிய வலிமை என்று உணர்ச்சியுடன் பேசினான். அவன் வார்த்தைகள் பலரின் மனதை தொட்டது. அந்த வார்த்தைகள் பல நல்ல உள்ளங்களை தொடர்ந்தது. பலர் உடனே சப்ஸ்கிரைப் செய்ய முடிவு செய்தார்கள். அதே நேரத்தில் பலர் அந்த சேனலை தங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்தார்கள். அதனால் சேனல் வேகமாக பரவத் தொடங்கியது. ஒரு நாள் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனது அவர்களுக்கு மறக்க முடியாத சந்தோஷத்தை தந்தது. அவர்கள் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து மகிழ்ந்தார்கள். அவர்கள் சிறிய கொண்டாட்டம் செய்து கேக் வெட்டி மகிழ்ந்தார்கள். அந்த நாள் அவர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாறியது. அர்ஜுன் மீண்டும் கேமரா முன் நின்று, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று தாழ்மையுடன் கேட்டான். அவன் குரலில் நன்றியுணர்வு நிறைந்திருந்தது. அவர்களின் வீடியோக்கள் மற்ற ஊர்களிலும் பார்க்கப்படத் தொடங்கின. அவர்களின் பெயர் மெதுவாக பரவியது. அவர்களின் சிறிய முயற்சி பெரிய வெற்றியின் பாதையை அமைக்க ஆரம்பித்தது. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நாள் அவர்கள் மக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்தார்கள். அந்த வெற்றி அவர்களின் முயற்சிக்கு கிடைத்த பரிசாக இருந்தது. இந்த வெற்றி உங்கள் லைக், காமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் காரணமாகத்தான் என்று 8 பேரும் சேர்ந்து சொல்லி இன்னும் பெரிய கனவுகளுக்காக பயணம் தொடர்ந்தார்கள். அவர்களின் நட்பு மற்றும் நம்பிக்கை என்றும் தொடர்ந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சேட் ஆகிடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சூப்பர் வீடியோஸ் டெய்லி வரும்.